அதுக்கடுத்து நீங்க எக்ஸாம் எழுதி நீங்க பாஸ் ஆகி போனீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் அமௌண்ட் பேமெண்ட் தான். சரி. இங்க தமிழ்நாடு பொறுத்தவரை இங்க எப்படி பார்த்தா 10 லட்சம் 8 லட்ச ரூபாய்க்கு மேல ஃபுல்லாக அமௌண்ட் வருது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உள்ள போறதுக்கு அமௌண்ட் மட்டும் தான் கேட்கப்பா. மீதி நீங்க எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி போனா யாரும் 10 காசு கொடுக்கணும். சரி. ரயில்வேக்கு வந்தாலும் சரி ஏதாவது சரி. சரி. ரயில்வேலயே வேலை நடக்குது சென்னையில. ஓகே. நம்ம சேலரி வந்து 24,000 ரூபாய் கொடுக்குறாங்க, 24 ரூபாய் கொடுக்குறாங்க. சரி. அதுவும் கிடக்குது. நீங்க எதுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அது போய்க்கலாம். இப்போ வந்து தலையாரிக்கு தான் இருக்காங்களோ? ஆமா சார், தலையாரிக்கும் குரூப் 4 மட்டும் தான் சார் தமிழ்நாட்டில் இருக்கு. சரி சரி. எதுவுமே கிடையாது. குரூப் 4ல என்ன பொசிஷன்லாம் வேற எல்லாம் வரும்? விவோ வருது, கிளர்க் வருது. சரி. குரூப் 4 எக்ஸாம் எழுதிட்டீங்களா? முடிஞ்சு வச்சு எக்ஸாம் முடிஞ்சு வச்சு. ஆமா எக்ஸாம் எழுதிட்டேன் நானு. எழுதிட்டீங்களா? அது மட்டும் தான், 2 மட்டும் தான் சார். ஓ. குரூப் 4ல பாக்கி எதுவுமே கிடையாது. 2 மட்டும் தான். விவோ விவோ 1, கிளர்க் 1. இந்த 2 வருமோ? ஆமா 2 மட்டும் தான் சார். எவ்வளவு கட்டுற மாதிரி இருக்கும் வந்துச்சுன்னா? சார் உங்களுக்கு வந்து என்ன பாஸ் பண்ண வைக்கணும்னா 10 ரூபா வைப்பாங்க. சரி. வேலை வாங்கி கொடுக்கணும் 15 ரூபா. சரி 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 சார். 15 ரூபா போன குரூப் 4ல வந்தது. இந்த குரூப் 4 தெரியாது, நான் வேணா கேட்கணும் அவ்வளவுதான். அப்படியா? தெரிஞ்சாலும் பண்ணி கொடுங்க பிரச்சனை பண்ணி கொடுப்பாங்க. சரி. எல்லாம் ஓப்பன்ல பண்றாங்க, தெரியாமல யாரும் பண்ண கிடையாது. ஏதோ நடத்துற ரொம்ப பாவப்பட்டு 10 பேர்த்த போடுறாங்க. சரி. எக்ஸாம் எழுதி வந்து பாவப்பட்டு 3 லட்சம் எழுதுவாங்க. எவனுக்கு கொடுக்காங்க? எல்லாம் காசு கொடுத்து நான் போறாங்க. சரி. ரைட் சொல்றது ரைட் தான் சார். ஆமாமா. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் காசு கிட்ட தான் வேலை வாங்கி கொடுக்க போறாங்க. சும்மா கொடுப்பாங்களா? சரி. கவர்மெண்ட் அப்படித்தான் இருக்குது. 2 கவர்மெண்ட் அப்படித்தான். அந்த கவர்மெண்ட் அப்படித்தான் இருக்குது, இந்த கவர்மெண்ட் அப்படித்தான் இருக்குது. பணம் கட்டினா வேலை கொடுக்க பாமர மக்களுக்கு எல்லாம் ஒன்றும் ஒருத்தரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம எழுதி நடுவில் தான் உட்காரணும். படிச்ச படிப்புக்கு வேண்டி 10 லட்சம் ரூபாய் கட்டி படிப்போம். அதுக்கு வேலைக்கு தெருத்துருவா அலைய வேண்டி இருக்குது. அப்படித்தான் இருக்குது. இப்போ வந்து இந்த ப்ராசஸ் எப்படி நீங்க பண்ணுவீங்க சார்? இப்போ நான் விஓ ஆகணும், நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அப்படின்னா ப்ராசஸ் எப்படி பண்ணுவீங்க? பணம் உங்க கையில வந்தோடனே நீங்க ரெடி பண்ணி பேசுவீங்களா? என்ன மாதிரி ப்ராசஸ்? பணம் நீங்க தான் சார் கொண்டு போகணும். நேரா தான் நீங்க போகணும். என்ன? நேரா தான் நீங்க போகணும். கூட எல்லாம் ஆள வர மாட்டாங்க. நீங்களே நேரா போய்க்க வேண்டியது. போன் படிச்சாலும் அந்த இடத்துக்கு போன் படிச்சாலும் அந்த இடத்துக்கு நீங்க போய்க்க வேண்டியது. சரி. அவ்வளவுதான். போயிட்டு அவங்ககிட்ட போய் பணத்தை கொடுத்துருமோ? பணத்தை கொடுத்தா உங்களுக்கு சொல்லி எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணி கையில கொடுத்தாங்க. சரி. நீங்க யார் கையில கொடுத்தாலும் அதான் சார். நீங்க அமைச்சர் கையில காசு கொடுத்தாலும் அங்கதான் போச்சுவாங்க. சரி. அப்ப நம்ம கிட்ட யார் காசு வாங்கினாங்கன்னு தெரியாது. அப்ப நீங்க நேரா தான் சார் போறீங்க. நீங்க டிஎன்பிஎஸ்சி ஆபீஸ்க்கு நேரா தான் போறீங்க. அது என்ன இருக்குது? போய் நாங்க இங்க மணி எவ்வளவு சொல்றாங்களோ அதை கொண்டு அங்க ஆபீஸ்ல கொடுக்கணுமா? ஆமா, எங்க சொல்றாங்க அந்த இடத்துல நீங்க கேட்டீங்கன்னா பாக்கி அவங்களே பாத்துவாங்க. சரி. உங்க பேர் சார்? உங்க பேரு? என் பேர் ராதாகிருஷ்ணன். சரி ஓகே சார். வேற எக்ஸாம் எதுவும் கிடையாதுன்னா குரூப் 4 மட்டும் தான் அப்படியா சார்? குரூப் இல்லைங்க சார், மொத்தமே எக்ஸாம் குரூப் 4 மட்டும் தான். கவர்மெண்ட் இன்னைக்கு ரிலீஸ் வந்து குரூப் வரும். அந்த இது மட்டும் தான் இருக்குது, தலையாரி மட்டும் தான் இருக்கு. பாக்கி எந்த எக்ஸாம் போடல. சரி சரி சரி. தமிழ்நாடு கவர்மெண்ட்ல எந்த வேலையுமே இப்போதைக்கு வேக்கண்டா அது 2 மட்டும் தான். சரி. பாக்கி எதுவுமே இல்லைங்க சார். சரி. மத்த எல்லாமே எக்ஸாம் எழுதி தான் போகணும். குரூப் 4 எக்ஸாம் ஃபுல்லாவே எழுத வேண்டாம். லக்கர் தான் வைக்கலாம். நீ பணமே கட்ட வேண்டாம். உங்களுக்கு தேடி வீடு தேடி வந்துடும். சரிங்களா? அது உங்களுக்கு அதிர்ஷ்டம். சரி. உங்களுக்கு இப்படி ஆள் மூலியமா கம்பல்சரி வேலை வரணும்னு சொன்னா நீங்க உங்களுக்கு வேணா வாங்கி கொடுப்பாங்க. அவ்வளவுதான். குரூப் 2 பாக்கி எந்த ஒர்க்கும் போடல. சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போதைக்கு நீங்க சொல்லுங்க. சென்ட்ரல் டெம்பரரி மட்டும் தான் சார். சென்ட்ரல் கவர்மெண்ட்லாவே கிடையாதுன்னா பெர்மனன்ட் கிடையாது. எதுவுமே கிடையாது பெர்மனன்ட். அவ்வளவு ஒப்பந்த பணியாளர் போறாங்களா? கான்ட்ராக்ட் கொடுத்துப்பீங்களா? ஒருத்தர் கான்ட்ராக்ட் கொடுத்தா அவன் ஆள் இருக்குதான். சரி. அவங்க தான் பண்ணி கொடுக்குது. சரி சரி சரி. தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ கான்ட்ராக்ட் ஒப்பந்த பணியாளர் இருக்காங்களா? ஏதாச்சும் ஒரு கம்பெனி காட்ட கொடுப்பாங்க, அவன் ஆள் எடுத்து போடுவான். அவ்வளவு. அதுக்கெல்லாம் ஒன்றும் சம்மந்தமே கிடையாது. அதுக்கு கவர்மெண்ட் சம்மந்தமே கிடையாது. சரி. அவங்களா பேசி வச்சுக்கோங்க. சரி. இத்தனை மாசம் வேலை பார்த்தா நான் பெர்மனன்ட் போடணும் சொல்லி அவங்க பேசி வச்சுக்கோங்க. அதை தான் பண்ணிருக்காங்க. அப்படியா? நர்சிங் போட்டுருக்காங்க, டீச்சர் ட்ரைனிங் போட்டுருக்காங்களா இப்போ? ஆமா ஆமா. அதனால டெம்பரரியா போனாங்க. சரி சரி சரி. 4 வருஷம் இந்த 15 வருஷம் வராதவங்களுக்கு இப்ப தான் போட்டுருக்காங்க. அதுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்க முடியாதுல்ல. அவங்க போடுறதுல நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாதுல்ல. ஆமா ஆமா. உனக்கு வாங்கி தரேன், பெர்மிஷன் வாங்கி தரேன் சொல்ல முடியாதுல்ல. டீச்சர் ட்ரைனிங் ஒண்ணு, நர்சிங் ஒண்ணு. ஆபீஸ்ல நுழைச்சோன்னா உள்ள விடலாம். கவர்மெண்ட் பார்த்து போடுச்சுன்னா உங்களுக்கு அவ்வளவு. அதுக்கு மேல பணமே கட்ட வேண்டாம். கவர்மெண்டா போட்டு கொடுக்க நம்ம போட கிடையாது. சரி. அவ்வளவுதான். இப்ப இந்த குரூப் 4 எழுதுனவங்க நிறைய பிரச்சனை சொல்லிட்டு இருக்காங்களா சார்? அது எப்படி முதல்ல ரெடி பண்ணிடுவாங்களா இல்ல இனிமே தான் சார்? குரூப் 4 பிரச்சனை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருவாங்க. ஏற்கனவே 2 மணி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இது மட்டும் கிடையாது. இந்த வேலை போடுறது மொத்தமே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அமௌண்ட்ங்கறதா இல்ல மொத்தமாவா? டோட்டலா ஸ்டாப் பண்ணி நம்ம அமௌண்ட் கிடையாது, மொத்தமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. சரி சரி சரி. குரூப் ஏற்கனவே லீக் ஆச்சு, ஏற்கனவே நோட்டீஸ் லீக் ஆச்சு சொன்னாங்களா? ஆமா ஆமா. அது ஃபுல்லா படிச்சதுதான், படிச்சு தான் போடுவாங்க. சரி சரி சரி. பணம் கட்டி போவான். இப்ப தான் டோட்டல் போடுவாங்க. கேஸ் ஒருத்தன் வெயிட் பண்ணா டோட்டல் போடுவாங்க. சரி. நம்ம அடுத்து போறதுக்கு வெயிட் பண்ணி தான். சரி சரி சரி. டிஎன்பிஎஸ்சி ஃபுல்லாவே அப்படிதான் சார். எதுவுமே பஞ்சாயத்து தான் படி அனுப்புறாங்க. கவர்மெண்ட் அப்படி அனுப்புறாங்க. ஓகே ஓகே சரி. இப்போ 23 ரூபா கட்டுறதுக்கு ஆள் இருந்தா சொல்லுங்க. வேணா இன்கம் டேக்ஸ்ல சேர்த்துடலாம். ஆனா பெங்களூர் போக வேண்டியிருக்கும். பெங்களூர் தான் வேலை. சரி. 49,000 சம்பளம். சரி. அதுக்கு வேணா ஆள் இருந்தா கூட சொல்லுங்க. 2 நாள் தான். அப்படியா? உங்க பணத்தை நீங்க கொண்டு போயிட்டு நீங்களே கட்டி நீங்களே வாங்க போறீங்க. கூட மட்டும் ஒரு ஆள் வரும், அவ்வளவுதான். சரி. சென்ட்ரல் கவர்மெண்ட் அவ்வளவுதான் சார். அது ஒண்ணுதான் சார். உடனே கிடைக்குமா? அது ஒண்ணுதான். பாக்கி எதுவுமே கிடையாது. சரி.
இதை பார்த்து கூட கூப்பிடுங்க. சரி சார் பாப்போம். சர்டிஃபிகேட் கூட இருந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு போட்டு விடுங்க, நானும் பார்த்துக்கலாம். பாத்துக்கோ சார் சரி. பாத்துக்கோ. ஓகே.